சாலை பாதுகாப்பு என்பது முக்கியமாகிறது. நெடுஞ்சாலைத்துறை, போக்குவரத்து துறை, காவல்துறை, மருத்துவத்துறை, கல்வித்துறை ஆகிய துறைகளை ஒருங்கிணைந்து செயல்படுகிற மூலமாகத்தான் விபத்துக்களை தடுக்க முடியும். இதுவரை 22 மாவட்டங்களில் சாலை பாதுகாப்பு விழிப்பு கூட்டங்களை நடைபெற்றிருக்கிறது. நெடுஞ்சாலைத்துறை சார்பாக பள்ளி, கல்லூரிகள், மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது. கரும்புள்ளி என்று சொல்லப்படுகிற சாலை விபத்து தடுக்கிற விதமாக 415 கரும்புள்ளிகளை கண்டறியப்பட்டு அதில் 408 மேம்பாடு செய்யப்பட்டு 7 பணிகள் முடிவுற நிலையில் இருக்கிறது. தமிழ்நாடு அரசால் கரும்புள்ளி உருவாக்குவதற்கு முன்பாக கண்டுபிடிப்பது ஹாட்ஸ்பாட். 3483 ஹாட்ஸ்பாட் கண்டுபிடிக்கப்பட்டு 2632 மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற சாலை பாதுகாப்பு குழுமத்தின் வழிகாட்டுதலோடு சாலை பாதுகாப்பு தணிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. சாலை சந்திப்புகளில் நிரந்தரமாக மேம்படுத்துவதன் மூலமாக விபத்துக்களை குறைக்கலாம் என்ற அடிப்படையில் தனி நிதி முதலமைச்சர்கள் ஒதுக்கி தந்த அடிப்படையில் 72 பணிகள் 110 கோடி மதிப்பீட்டில் இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நம்மை சாலை செயலி என்கிற ஒரு ஆப், அது விபத்தில்லாத மாநிலத்தை மாண்பு முதலமைச்சர் அவருடைய கனவை செயல்படுத்துவதற்காக, பள்ளமற்ற சாலை என்ற இலக்கை அடைவதற்காக, பொதுமக்கள் எளியிலே புகார் அளிப்பதற்காக நம்மை சாலை என்கிற செயலியை உருவாக்கப்பட்டது. அந்த சாலை நம்ம சாலையை 1/11/2003 அன்று மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் திருக்கரத்தால் மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தோம். இதுவரை நம்ம சாலை செயல் மூலமாக 13,300 புகார்கள் பெறப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த செயலி பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது என்று நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக ஆடிட் என்பது எப்பொழுதும் வங்கியில் தான் இருக்கும். ஆனால் மாண்பு முதலமைச்சர் சொன்னார்கள், நெடுஞ்சாலைத்துறை என்று சொன்னாலே அங்கு இங்கு ஏதாவது புகார் பத்திரிகை வரத்தான் செய்கிறது. ஆனால் ஏன் இதற்கு இன்டர்னல் ஆடிட் வைத்தான் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்கள் துறைக்கு ஆணையிட்டார்கள். அந்த வகையில் 2000 ஏப்ரல் மாதத்தில் இன்டர்னல் ஆடிட் என்பதற்கு ஒரு ஆணை பிறப்பித்தார்கள். அந்த ஆணை பிறப்பித்த உடனேயே ஒரு ஆண்டும் மார்ச் மாதம் முடிந்த உடனேயே ஏப்ரல் பில்லாம் போட்டுருவாங்க. மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அந்த ஆண்டு என்னென்னலாம் பணிகள் செய்திருக்கிறோம், கோப்புகள் எல்லாம் முறையாக இருக்கிறதா, ஒப்பந்தங்கள் முறையாக போடப்பட்டிருக்கிறதா, பில் முறையாக போடப்பட்டிருக்கிறதா என்பதை பிற இடத்திலே இருக்கிற கண்காணிப்பு பொறியாளர் இன்னொரு பகுதிக்கு அனுப்பி அதை ஆடிட் செய்து அவரோடு 10 டீம் கொண்டவர்களாம் அனுப்பி அது முறையாக ஆடிட் செய்யப்பட்டு ஆண்டுக்கு ஒரு முறை அரசுக்கு அந்த அறிக்கையை அனுப்பி கொண்டிருக்கிற பேரவையின் அனுமதியுடன் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. புது முயற்சி தான் இவைகள். இந்த ஒப்பந்த பதிவு நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் மணி கூட சொன்னார், கம்ப்யூட்டர் என்று சொல்லுகிறார்களே என்று சொன்னார்கள். உண்மையாக சொல்றேன், கொள்கை விளக்கம் என்பது ஒரு ஆட்சியில நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக என்ன கொள்கையை சொல்லுகிறோம் என்பதுதான் இந்த புத்தகம். பர்ஃபார்மன்ஸ் பட்டுன்றது வேற. ஆக கொள்கை என்ன, ஆண்டுக்கால் கொள்கையா மாற்றிக்க முடியும்? போன வருஷம் இந்த வரி தானே அப்படியே இருக்கிறது என்று சொன்னார். அது குற்றச்சாட்டு அல்ல. கொள்கை என்பது புதியதாக ஒன்று இணைத்தால் தான் இணைத்துக் கொள்ள முடியும். ஒரு துறைக்கு என்ன கொள்கையோ நிரந்தரமாக அந்த கொள்கையை சொல்லுதான் இந்த கொள்கை விளக்க புத்தகம் தான் அதுக்கு பேரே. ஆனால் நெடுஞ்சாலைத்தினுடைய கொள்கை என்னென்ன என்பதை நாம் இதில் கோடிட்டு இருக்கிறோம். பர்ஃபார்மன்ஸ் என்கிற அடிப்படையில் தான் ஒரு நீண்ட நெடிய அழகான இந்த 4 ஆண்டு காலம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை இன்றைக்கு அழகான ஒரு புத்தக வடிவிலே கொடுத்திருக்கிறோம். அதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், நல்ல அழகாகவும் அற்புதமாகவும் கண்குளிர காட்சியாக அது அமைந்திருப்பது என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒப்பந்த பதிவை பொறுத்தளவுக்கு நெடுஞ்சாலைத்துறை என்றைக்கு ஆரம்பிச்சோமோ அன்னையிலிருந்து 21 வரைக்கும் மொத்த ஒப்பந்ததாரர்களே 1074 பேர். நல்லா புரிஞ்சுங்க, இந்த துறை ஆரம்பித்த காலத்தில் இருந்து இது வரைக்கும் 2021 வரைக்கும் 1074 ஒப்பந்தக்காரர்கள் தான். ஆனால் 2021 25 வரைக்கும் இந்த 4 ஆண்டு காலத்தில் பல்வேறு கோரிக்கையின் அடிப்படையில் 1255 புதிய ஒப்பந்ததாரர்களை சிறப்பாக செய்த காரணத்தினால்தான் இன்றைக்கு பல இடங்களில் பணிகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.